Hi friends, welcome to Tanga Kanidam. Third year BSc Max Complex Analysisல part 6 வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது example problems and exercise problems. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Find limit of z tends to 0 z bar divided by z. அதாவது இதுல நமக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் z bar divided by z இதை நாம f of z அப்படின்னு எடுத்துக்கலாம். So f of z equal to z bar by z. இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம லிமிட் எடுக்க போறோம். At z tends to 0. Okay. ஸோ இது இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். பட் ஆக்சுவலா எக்ஸாம்பிள் 3 வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா the function f of z equal to z bar by z does not have a limit as z tends to 0. ஸோ உங்களோட புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கொஸ்டின்ல யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்கலாம். இதை பார்த்தோன்னா நம்ம ஏதோ பார்க்காத கொஸ்டின் இப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அதில் ஃபைண்டுன்னு கேட்டிருந்தாலும் இல்லை ஷோ தட்னு கேட்டிருந்தாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். இதில் இசட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா எப்படி இருக்கும்? ரியல் பார்ட் வேல்யூ பிளஸ் ஐ இன்டூ இமேஜினரி பார்ட் வேல்யூ தானே இருக்கும். ஸோ அந்த ரியல் பார்ட்டை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் அண்ட் இமேஜினரி பார்ட் வேல்யூவை ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ இசட் அப்படிங்கிறத நாம சம் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். z equal to x plus iy அப்படின்னா z பார்ங்கிறது எப்படி இருக்கும்? x plus iy the whole bar அப்படின்னு இருக்குமா? அதாவது இதுக்கு நாம கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட்னா என்ன? இமேஜினரி பார்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுக்கு ஃப்ரண்ட்ல நம்ம சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்க வந்து நமக்கு இமேஜினரி பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த iy இருக்கு இல்லையா, இந்த y தான் வந்து இமேஜினரி பார்ட் வேல்யூ. இந்த ஐக்கு பக்கத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா நீங்க மைனஸ் சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லாம மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி எழுதுறதா என்ன அப்படின்னா அதை கொடுத்துருந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே நமக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு இருக்குது, அதனால் எக்ஸ் எழுதிக்கலாம். இந்த பிளஸ் ஐயை வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மைனஸ் ஐஒய். இதுதான் நம்மளுடைய இசட் பார். அப்போது இசட் பார் பை இசட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இசட் பார்னா என்ன? எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைட் பை இசட் அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ இதில் நமக்கு எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் at z tends to 0 அப்படி நம்ம லிமிட் எடுக்கும்போது எந்த பாத்தா இருந்தாலும் லிமிட் வேல்யூ சேமா தான் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் லிமிட் அப்படிங்கிறது யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அதனால நான் வந்து y ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படிங்கிற பாத் வந்து சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஏன் வந்து y ஈக்குவல் டு எம்எக்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு இருக்குல்ல, இந்த இடத்துல yக்கு பதிலாக நாம் வந்து ஒரு எக்ஸோ இல்லைனா எம்எக்ஸோ அப்படி போட்டால் நமக்கு என்ன வரும்? இந்த எக்ஸ் வந்து காமனாக எடுக்க முடியும், நியூமரேட்டர்லையும் காமனாக எடுக்க முடியும், ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு எக்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது நம்ம செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சப்போஸ் நான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது அந்த பாத்தில் நான் இருக்கிற மாதிரி பார்த்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் வரும், இங்கேயும் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும். எக்ஸை மட்டும்தான் நம்மளால் காமனாக வெளில எடுக்க முடியும். எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் 1 வந்துடும், பட் செகண்ட் டேர்மில் அகெயின் எக்ஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் வந்து வேனிஷ் ஆகாமலே வந்துட்டே இருக்கும், நம்மளால எந்த ஒரு டிசிஷனுக்கும் வர முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பார்த்த பர்டிகுலராக நாம சூஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் சப்போஸ் இசட் டென்ஸ் டு 0 அலாங் த பாத் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ், இதுதான் இந்த லைனில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அலாங் திஸ் பாத் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக நாம எம்எக்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். டினாமினேட்டர்லையும் ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் அப்படின்னு நாம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டரில் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் எம்ஐன்னு வரும். டினாமினேட்டரில் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம், அப்போ 1 ப்ளஸ் எம்ஐன்னு வரும். இந்த நியூமரேட்டர் எக்ஸும் டினாமினேட்டர் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸ் வந்து ஆல்ரெடி தெரியும், எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான், ரெண்டுமே வந்து நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இப்போ இசட் டென்ஸ் டு 0 அலாங் த பாத் y ஈக்குவல் டு mx அப்படின்னு இருக்கும்போது f of z டென்ஸ் டு 1 மைனஸ் ஐஎம் டிவைட் பை 1 ப்ளஸ் ஐஎம் தான். கரெக்டுங்களா? இதில் நமக்கு எம்முக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் ஐஎம் டிவைட் பை 1 ப்ளஸ் ஐஎம்ங்கிறது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்முக்கு வந்து 1 அப்படி போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 1 மைனஸ் ஐ டிவைட் பை 1 ப்ளஸ் ஐன்னு வருமா? அதுவே எம்முக்கு 2 அப்படின்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மைனஸ் ஐ2 டிவைட் பை 1 ப்ளஸ் ஐ2ன்னு வரும். அப்போது இந்த எம்முக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ண இந்த லிமிட் வேல்யூ என்ன ஆகிடும்? டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துடும். பட் நமக்கு என்ன தெரியும்? லிமிட் அப்படிங்கிறது யூனிக்காக தான் இருக்கணும். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே வந்து யூனிக்காக வரல, டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் வருது. அப்போ என்ன அர்த்தம்னா அட் இசட் டென்ஸ் டு 0ல இதுக்கு லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம்.
Hence, if z tends to 0 along the path y equal to mx, f of z tends to 1 minus im divided by 1 plus im, which is different for different values of m. Hence, f of z does not have a limit as z tends to 0. Next example 4 வந்து பார்க்க போறோம். Let f of z equal to x square y square divided by x plus y square the whole cube, where z is not equal to 0, then f of z does not have a limit as z tends to 0. ஆக்சுவலாக இதில் கொஸ்டின் என்னன்னா இதுதான் வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. இதில் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும் at z tends to 0க்கு. ஓகே, அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் இசடுக்கு லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. இப்போ இந்த கொஸ்டின் இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒய் ஸ்கொயர்னு இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இதுதான் வந்து முக்கியம். இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே இந்த ஒய் ஸ்கொயருக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து எடுத்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது இதில் வந்து காமனாக நம்ம எடுக்கிற மாதிரியும் இருக்கணும். ஓகே, அப்படின்னா என்னவா எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒய் ஸ்கொயருங்கிறது எம்எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அப்போ நம்ம எக்ஸை காமனாக நம்மளால் எடுக்க முடியும் இல்லையா. ஓகே, ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் அலாங் த பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்எக்ஸ்னு எடுக்கலாம். ஏன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படிங்கிறது பேரபோலா அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் அலாங் த பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்எக்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், இப்போ இதில் நமக்கு நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய் ஸ்கொயர் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், எம்எக்ஸ் எடுத்திருக்கோம். அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன வரும், எம் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கியூப்னு வந்துடும். கரெக்டுங்களா. அதுதான் இங்கே இருக்குது. எம் எக்ஸ் கியூப் டிவைடட் பை டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் கியூப் இருக்குது. ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம எம்எக்ஸ்னு போட போகிறோம். அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டரில் நமக்கு எக்ஸ் வந்து காமனாக இருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸ் எடுக்கிறோம், ஹோல் கியூப் இருக்குது. அதனால் என்ன ஆகிடும், எக்ஸ் த ஹோல் கியூப் வரும். தட் இஸ் எக்ஸ் கியூப்னு வரும். அப்புறம் நமக்கு இன்சைட் ப்ராக்கெட்டில் என்ன வரும், 1 ப்ளஸ் எம்னு வரும். கரெக்டுங்களா. ஸோ இந்த எக்ஸ் கியூபை நியூமரேட்டர் எக்ஸ் கியூப் ஆக்சுவலாக இது இப்படி இருந்திருக்கும். எக்ஸ் கியூப் இருக்கும், டினாமினேட்டில் ஒரு எக்ஸ் கியூப் இருந்திருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு m divided by 1 plus m the whole cube அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, சரி. இதில் at z tends to 0ன்னு எடுக்கும்போது ஓகே along the parabola y square equal to mxல mக்கு நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது f of z என்னவாயிடும், நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக கிடைக்குமா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா z tends to 0ன்னு இருக்கும்போது லிமிட் வந்து நமக்கு யூனிக்காகவே இல்லை. நம்மள இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம். லிமிட்டுங்கிறது எப்படி இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். பட் இந்த கேஸில் நமக்கு லிமிட் வந்து யூனிக்காக வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் இசட் டஸ் நாட் ஹாவ் அ லிமிட் அட் இசட் டென்ஸ் டு 0. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் தட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் டஸ் நாட் ஹாவ் அ லிமிட் அட் இசட் டென்ஸ் டு 0. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் இந்த பாத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அட் இசட் டென்ஸ் டு 0 அலாங் த பாத் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். அப்போ என்ன ஆகும், எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ எம்எக்ஸ் divided by x plus I mx அப்படி வருமா, ஈக்குவல் டு இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எம் ஸ்கொயர் ரூட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் எம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். டினாமினேட்டரில் எக்ஸை காமனாக எடுத்துட்டோன்னா 1 ப்ளஸ் ஐஎம் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் தானே. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வெறும் எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். நியூமரேட்டரில் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எம் அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 1 ப்ளஸ் ஐஎம் அப்படி இருக்குது. ஓகே, அப்போ இந்த எக்ஸை கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அதில் அதே தான் அட் இசட் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் இஸில் என்ன ஆகும், எம்முக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ண இந்த எஃப் ஆஃப் இஸில் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்குமா. அப்போ என்ன அர்த்தம், லிமிட் வந்து யூனிக்காக இல்லை அப்படின்னா லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ இசட் டென்ஸ் டு 0ல இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. அதே தான். அடுத்தது பி சம் பாருங்கள். பியும் இதே மாதிரி தான், சேம் மெத்தட். இங்கே நமக்கு பாருங்கள் நியூமரேட்டரில் எக்ஸ் கியூப் ஒய் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது.
ஸோ இந்த இடத்துல அந்த ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நமக்கு எக்ஸ்போஸ் 6 வரணும். இதுதான் சிம்பிள் லாஜிக். ஓகே, ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நமக்கு எக்ஸ்போஸ் 6 வரணும். அப்போ ஒய்ங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும்? சும்மா ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ்போஸ் 6 அது ஏதோ சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்டூ எக்ஸ்போஸ் 6 அந்த மாதிரி வரணும். ஓகே, சரி. அப்போ ஒய்ங்கிறத எப்படி எடுத்துக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். y is equal to some mx cube எடுத்துக்கலாமா? அப்போ என்ன ஆகும்? y ஸ்கொயருங்கிறது m ஸ்கொயர் எக்ஸ்போஸ் 6ன்னு வந்துடும். அப்போது இதை எப்படி எடுக்கலாம்னா along the curve y is equal to mx cube அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோம்னா இந்த பீசம் என்ன வரும்? at z tends to 0ன்னு இருக்கும்போது f of z equal to minus I x cube yக்கு பதிலாக mx cube divided by எக்ஸ்போஸ் 6 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நாம் இதை எம் ஸ்கொயர் எக்ஸ்போஸ் 6ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ் பவர் 3 இன்டூ எக்ஸ் பவர் 3 பவரில் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதை மல்டிப்ளை பண்ணும்போது லைக் டேர்ம்ஸில் பவரில் ஆட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் பவர் 3 + 3ன்னு வரும். ஸோ எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 6 காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் ஃபஸ்ட்டு டேர்மில் 1 இருக்கும், செகண்ட் டேர்மில் எம் ஸ்கொயர் இருக்கும். இந்த எக்ஸ் பவர் 6 இந்த எக்ஸ் பவர் 6 கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆகிட்டு நமக்கு மைனஸ் ஐஎம் டிவைடட் பை 1 + m ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இந்த ப்ராப்ளம் அதே தான், சேம் மெத்தட். அட் z tends to 0ன்னு எடுக்கும்போது f of zல எம்முக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ண நமக்கு என்ன ஆகும்? லிமிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஆனால் லிமிட்டுங்கிறது யூனிக்காக தான் இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் f of zக்கும் அட் z tends to 0ன்னு இருக்கும்போது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சி பாருங்க. சியில் என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு xy பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? இது ரொம்ப ஈஸி. இங்கே நமக்கு ஒய் ஸ்கொயர் பதில் எக்ஸ் ஸ்கொயர் வரணும். அப்போ எந்த பாத் எடுத்துக்கலாம்? y இஸ் ஈக்குவல் டு mxன்னு எடுத்துக்கலாமா? அலாங் த பாத் y ஈக்குவல் டு mxன்னு எடுக்க போகிறோம். ஓகே, அட் z tends to 0 அலாங் த பாத் y இஸ் ஈக்குவல் டு mx. அப்போ என்ன ஆகும்? f of z equal to f of z equal to x into yக்கு பதிலாக mx divided by x square plus m square x square. இப்போ நியூமரேட்டரில் x square வருது into m, டினாமினேட்டரில் x square காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 + m square வரும். இந்த x square இந்த x square கேன்சல் ஆகிட்டு m by 1 + m squareன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இதில் அதே தான். along the path y equal to mx at z tends to 0 mக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது f of zக்கு என்ன ஆகிடும்? டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக லிமிட் வரும். பட் லிமிட்டுங்கிறது எப்படி இருக்கணும்? யூனிக்காக தான் இருக்கணும். அதனால் at z tends to 0க்கு இந்த ஃபங்க்ஷன் f of zக்கு லிமிட் இல்லை, கிடையாது. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.